ஐயா அந்த மடையில போகாதீங்க, போனால் நல்லா இருக்கிறவங்க கூட செத்து போயிடுவான், நெஞ்சோடி செத்து போயிடுவான், உயிர் பிழைக்கிறவங்கிறவங்க ஐசியூவில் போகிறவங்க கூட செத்து போயிடுவான், வாயை திறந்தாலே நெகட்டிவ். ஏன்னா மற்ற ஃபீல்டை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. எப்படி கடவுள் இருக்கார் இல்லை, இறைவன் இருக்கான் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் ஜோதிடம் உண்மை ஜோதிடம் போய் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு ஏரியா. நியூமராலஜி எதுலேருந்து கற்றுக்கிட்டீங்க? எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோம், எப்படி ஆக்ட் பண்ணுவோம், எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர நம்ம கர்மா அப்படிங்கிற விஷயத்த தொடவே முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க? லைக் ஸ்ட்ரென்தன் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்கன் யுவர் வீக்னஸ். இது மட்டும்தான் என்னோட வேலை. கட்டத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு, நடக்காத ஒரு விஷயத்த நடக்க செய்யறதுக்கோ, பிறக்காத குழந்தைய பிறக்க வைக்கிறதுக்கோ. ஏன்னா ஒரு கட்டத்து மேலே எனக்கு வாய்ஸ் அரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாளைக்கு 30 ஜாதகம், ஆல் ஓவர் கான்டினென்ட்ஸ் எல்லாம் பேசுறதுனால தூங்குற நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும். உனக்கு என்ன பிடிக்குங்கிற சொல்றதுக்கு நான் இல்லை, உன்னை ஹாப்பியாக்குறதுக்கு நான் இல்லை. நீ காசு கொடுக்குறியே அதுக்காக உன்னை சந்தோஷப்படுத்தி அனுப்பணும், எல்லாம் ஆடி போனா ஆவணி போனா சரியாருன்னு சொல்லிடுறதுக்கு நான் இல்லை. நான் எல்லா கல்வியும் எல்லா விதையும் எல்லாருக்கிட்டையும் படிச்சுக்கிட்டு எது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுதோ அதை மட்டும் அப்ளை பண்ணுவேன். எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவேன். ஒரு 1 year 2 years நிறைய ஹராஸ்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நானே எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஒரு 2-3 ஐடிக்கு உன்னோட ஐடியெல்லாம் வச்சு போய் ரிப்ளை பண்ணு, இதெல்லாம் நான் இல்லைன்னு இப்படி இல்லைன்னு சொல்லு, ஜோசியத்தில் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லு, இதெல்லாம் நம்ப வேணான்னு சொல்லு. எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஓவர் கம் பண்ணி நம்மளால வர முடியுது அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் மீறியாத ஒரு விஷயம் இருக்கு. அப்படிலாம் பார்த்தா நல்ல இன்னொரு உயிரோடய இருக்கக்கூடாது. என் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாங்கன்னா ஆனால் நிறைய பீப்புள் அந்த நம்மகிட்ட இருக்கு, நம்ம அந்த சக்தி இருக்குங்கிறத உணரல. நம்ம ஜாதக கட்டம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் அவர் ப்ரெசென்ட், இட்ஸ் நாட் அபவுட் அவர் ஃபியூச்சர், இட்ஸ் பியூர்லி பாஸ்ட். அதைத்தான் ப்ரெசென்ட்டில் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், ப்ரெசென்ட்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். உண்மை அதுதான். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸுங்கிற வேர்டெல்லாம் க்ளூ வேர்ட்ஸ். நம்ம பெரியவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே க்ளூ வேர்ட்ஸ். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா இதே சூழ்நிலையில இன்னொரு பிறவியில் நான் இருந்திருப்பேன். நாளைக்கு என்ன கர்மா அப்படியே தள்ளி எடுத்துட்டு போச்சுன்னா வேற என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் நான் எக்ஸல் ஆகணும்னு தான் பார்ப்பேன். நான் டிச்சு கூட்டுற மாதிரி வேற யாரும் கூட்டக்கூடாது. அந்த அளவுக்கு பெஸ்டா நான் அதில் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். எனக்கு கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ரிட்டையர்மெண்ட்டே இல்லைன்னு தான் இப்போ சொல்ல, எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே எனக்கு வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம். இது கதைகள் அண்ட் ஃப்ளெக்ஸ் சீரிஸ். நம்ம கலாச்சாரத்தில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணங்கள், பிறப்பு, பேர் சூட்டும் விழா, ஹவுஸ் வார்மிங், இந்த மாதிரி பல விஷயத்தில், மேரேஜ், ஈவன் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ், எல்லாத்துலேயுமே ஒரு சைலண்ட் கைடிங் ஃபோர்ஸாக இருக்குது ஆஸ்ட்ராலஜி. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நேரம் பார்க்கணும், இல்லை ஒரு இடமாற்றம் வேணும், இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் ஒரு டவுட்ஃபுல்லான லைஃப் இருந்தால் கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி வேணும்னா ஆஸ்ட்ராலஜி பிளேஸ் அ வைட்டல் ரோல். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ப்ரெடிக்டிங் ஃபியூச்சர். இது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு டூல். இந்த மிஸ்டிக்கலான ஃபீல்டில் தனக்குன்னு ஒரு யூனிக்கான பாத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க ஆஸ்ட்ராலஜரை மட்டும் இல்லாமல் பல பேர் லைஃப்பில் ஒரு சப்போர்ட்டாக, ஒரு கைடாக, அது மட்டும் இல்லாமல் பல சோஷியல் சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க, லெட்ஸ் வெல்கம் ஆஸ்ட்ரோ பிருந்தா ஃப்ரம் கோயம்புத்தூர். வெல்கம் மேம். சொல்லுங்கள், உங்களை ஆஸ்ட்ரோ பிருந்தாவை எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அது போக உங்கள் இந்த ஃபேமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பப்ளிக்லேருந்து உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கு, இதை தவிர்த்துட்டு அஸ் அ பிருந்தாவா உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் சைல்டுஹுட், உங்கள் ஃபேமிலி பற்றிலாம். பிறந்தது கோயம்புத்தூர் தாங்க, வளர்ந்தது இங்கேயே தான். சைல்டுஹுட்டுங்கிறது எல்லாரும் போல தான் எனக்கும் போச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் சின்னதுலேயே கொண்டு போய் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் சேர்த்திட்டாங்க. ஓகே. பாவர்ட்டி லைனை விட அப்போ தான் மேலே வர்ற ஒரு தலைமுறை. எடுத்தோடனே ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் போய் சேர்த்தவும் அங்கே இருக்கிற குழந்தைகளோட ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் இருந்தேன். அப்போ சின்னதுலேருந்தே ஒரு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸோட சில குழந்தைங்க வளருவாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைகள்ல நானும் ஒருத்தி. ஐடென்டிட்டி லூஸ் பண்ணி ஐடென்டிட்டியே இல்லாமல் இருக்கிற ஒரு குழந்தை. ஐடென்டிட்டி லூஸ் பண்ணுறது இருந்தால் தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒன்று யூனிக்காக பண்ணணும், எல்லோரும் நம்மளை பார்க்கணும், இல்லை நான் அட்லீஸ்ட் ஒரு பொண்ணாக, ஒரு கிளாஸ்மேட்டாக, ஒரு ஃப்ரெண்டாக மதிக்கணும். அப்படிங்கும்போது முதல் நான் கையில் எடுத்த ஆயுதம் வந்து நியூமராலஜி. உண்மை அதுதான். எனக்கு தெரிஞ்ச அப்போ ஒரு 6th to 7th அந்த ஏஜில் தான் இருப்பேன். ஸோ அப்போ என்னென்னா ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுவாங்க. 29 பிறந்த, வாட்ஸ் டேட் ஆஃப் பர்த் கேர்ள் அப்படின்னு கேட்பேன். அது கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒரே ஒரு ஷார்ட்டாக நச்சுன்னு ஒரு பாயிண்ட்டை போட்டு போயிடுவேன். ஹவு பிருந்தாம்பாங்க. அப்பா அட நம்ம பிருந்தான்னு பேரை சொல்கிறாங்களே, அப்போ அதில் ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா நம்மளெல்லாம் ஒரு ஓரத்தில் நான் வாட்டுக்கு இருப்பேன், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி, லாஸ்ட் ஒமிட்டட் கேர்ள் மாதிரி. அப்போ அந்த ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சர்ப்ரைஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு போய் ஷார்ப்பாக விழுகும். அப்போ அதில் ஆரம்பித்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம
பேர் வச்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பேர் வச்சு கொடுக்கறது, ரிலேட்டிவ்ஸோட குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வச்சு கொடுக்கறது அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த டிராவல் படிச்சது ஜாலியாவும் இருந்திருக்கும் அந்த டைம்ல. ரொம்ப ஜாலியா. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல். ஒரு நல்ல விஷயம் நம்மளால நடக்குது. நீ பேர் மாத்தினதுக்கு அப்புறம் இது பார்த்தா இவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி வந்து ஒரு 1 இயர் கழிச்சு 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அப்போ இனிஷியலா நான் அந்த அஸ்ட்ராலஜிங்கிற அந்த ஃபீல்டை தொட்டதுக்கு அந்த அடிப்படையே வந்து நோ ஐடென்டிட்டி. அப்போ ஃபோர்ஸபிளி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஹிந்தி. வேற வழியே இல்லாம. ஏன்னா அங்க படிச்சதெல்லாம் நார்த் ஈஸ்ட் குழந்தைங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸு, நார்த் இந்தியன்ஸு அப்படி இருக்கும்போது எனக்கு தமிழ் பேசுறது அது சுத்தமா அவங்களுக்குலாம் ஒத்து வரல. எல்லாருமே இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசுவாங்க. அப்போ வேற வழி இல்லாம திருப்பி ஒன்று ஹிந்தின்னு ஒன்று கத்துக்கணும். அதுலயும் கொஞ்சம் நம்ம யூனிக்கா ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சு, ஹிந்தி கிளாஸஸ் சின்னதுல எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி படிப்படியா நோ ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுல இருந்து ஒரு பொண்ணுன்னு ஒருத்தர் இருக்க பாரு, உங்க கூட தான் நானும் படிக்கிறேன், உங்க ஊர்ல தான் நானும் தங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சோல் வந்து நீங்களே ஒரு பிராண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். அது பிராண்டுங்கிறதுல இப்ப நம்ம சொல்றது. ஆனா அப்ப நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண மாதிரி மெயினா. ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஐடென்டிட்டியே இல்லை, எனக்கு ரெஸ்பெக்டே இல்லை, யாருமே என்ன மதிக்கிறது இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு பர்சனுக்குள்ளேயுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக்கான ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டி என்ன, அந்த திறமை என்னன்னு தேடி எடுக்கிறது தான் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஃபர்ஸ்டா நான் கருதுறேன். பேரண்ட்ஸ் அவங்களாம் ஏதாவது அஸ்ட்ராலஜி அந்த இதுக்குள்ள வருவாங்களா? எங்க தாத்தா பிரசன்ன அஸ்ட்ராலஜர், ஹைகோர்ட் அட்வொகேட்டாவும் இருந்தாரு. பிளஸ் கூடவே சோழி பிரசன்னம் பார்ப்பாரு. எங்க வீட்டுல எங்க அம்மா பாட்டி இவங்க எல்லாருக்குமே இந்த நட்சத்திரங்கள் மேல ஏதோ ஒரு வார்த்தை காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க. ரேவதி நட்சத்திரமா, பரணியா அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் போட்டுட்டு போவாங்க. அப்ப அதுல எல்லாம் ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. அப்புறம் நியூமராலஜிக்குள்ள இருந்து இதை மீறி வேற என்னமோ இருக்கே, எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோம், எப்படி ஆக்ட் பண்ணுவோம், எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர நம்ம கர்மா அப்படிங்கிற விஷயத்த தொடவே முடியாது. சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்பெல்லாம் நியூமராலஜி எதுல இருந்து கத்துக்கிட்டீங்க? அப்பெல்லாம் புக்ஸ், இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கிடையாதுங்களே. அப்போ நிறைய புக்ஸ், தமிழ்ல 2-3 ஆத்தர்ஸோட புக்ஸ், அப்புறம் இங்கிலீஷ்ல 2-3, அப்போ ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சாலே ஹிந்தி ஆத்தர்ஸ். ஸோ எல்லாம் சேர்ந்து புக்ஸ் மட்டுமே வளர்த்தின ஒரு பர்சன் நான். உங்க ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்களா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது? சின்ன வயசுலேயே பண்ற அமைதியார் அப்படின்லாம் சொன்னாங்களா? ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க எங்க வீட்டுல எப்பவுமே. எந்த விஷயமா இருந்தாலும் நான் ஏதாவது ஒன்று செஞ்சேன்னா ஒரு 8-10 வயசுலயே நான் சும்மாவது வீட்டுல இருக்கிற சாமானத்துல எடுத்து ஜிலேபி புளிறேன்னு சொல்லுவேன். ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஒரு நாள் கூட எங்க அம்மா வந்து எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணேன்னு திட்டினதே கிடையாது. எந்த விஷயத்துக்குமே அப்ஜெக்ஷன் வந்ததே கிடையாது. அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓ ஏதோ பண்றா அப்படின்னு சொல்லி அவங்களே ஹாப்பி ஆயிட்டாங்க. வேற யாராச்சும் உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்களா? இவங்கள மாதிரி பண்ணணும் நம்ம அப்படின்னு? அப்போ ஹானஸ்ட்லி நோ. மத்த ஃபீல்டை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. எப்படி கடவுள் இருக்கார் இல்ல, இறைவன் இருக்கான் இல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஜோதிடம் உண்மை ஜோதிடம் போய் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியாக்குள்ள அந்த மாதிரி வரும்போது நம்ம நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலி யாராவது இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க அதுல இருந்து கத்துக்கிட்டோம் அப்படிலாம் நம்ம கேள்விப்படுவோம். இந்த ஃபீல்ட்ல அந்த மாதிரி எடுக்கவே முடியாது. செல்ஃப் மேட் உமனா இருக்கீங்க. நிறைய மாஸ்டர்ஸ் இருந்து கத்துக்கிட்டது. நிறைய மாஸ்டர், எனக்கு மொத்தம் 16 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்க்ளூடிங் 2 லேடி மாஸ்டர்ஸோட 16 பேர் இருக்காங்க. இன்னொன்று ஒரு விஷயம், நம்ம எல்லா ஏரியாலையுமே எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்த ஒரு குவாலிட்டி நான் என்ன வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் எல்லா கல்வியும் எல்லா விதையும் எல்லாருக்கிட்டையும் படிச்சுக்கிட்டு எது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுதோ அதை மட்டும் அப்ளை பண்ணுவேன். எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலையோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவேன். அப்படி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டானவோ இல்லைன்னா இவங்களுக்குள்ளது கொஞ்சம் அதிகமாக நான் அப்ளை பண்ணுறக்கூடிய மாஸ்டர்ஸ் யாராவது? ஒன்று கோயம்புத்தூரில் வர்க்க சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு புரிஞ்சு என்னோட தமிழில் புரிய வச்ச சக்திவேல் சார். ரெண்டாவது KRS கபில் ராஜ் சார், மகாவேதிக் அகாடமியோட 10 வருஷம் ஸ்டூடெண்ட். நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் இன்கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இவங்க 2 பேர் தான் ரொம்ப அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது ஃபர்ஸ்ட் கபில் ராஜ் சார் தான். அந்த அரிச்சுவடி வந்து அவரை வச்சு தான் நான் போட்டது மகாவேதிக் அகாடமியில் சேர்ந்ததுக்கு அப்புறமா. ஆனால் அதோட அட்வான்ஸ் டிவிஷுவல் சார்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு போனது வந்து சக்திவேல் சார். இதுதான் என்னோட கெரியர்னு எப்போ நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இப்போ வந்து நம்ம ஃபன்னுக்கு படித்தோம், ஒரு நம்மளுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குதுன்னு ஒரு ஆசை இருக்கும், அதெல்லாம் ஃபைன். ஆனால் இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுக்கப்புறம் இதுதான் என் கரியர் அப்படின்னு நான் ப்ரொஃபஷனலாக கேரியரை நான் சர்வீஸாக பண்ணிட்டு இருந்தது மோர் தென் 20 இயர்ஸ் வரைக்குமே இருக்கும். விளையாட்டு போல் அப்படியே குறி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறது, ஏதோ பாயிண்ட்ஸ் போட்டு அப்ரிஷியேஷன் வாங்கும் போதே சூப்பர் சூப்பர், அது அவ்வளோதான், அப்படி தான் இருந்தது. ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்தது வந்து ஒரு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு ப்ரொஃபஷனலாக வந்தது. அது எதுக்காக அந்த மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே வந்தேன் அப்படின்னா, லைஃப்பில் நமக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் இல்லையா. அப்போது நியூமராலஜி மீறி நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது என்னடா இது, எங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி, ஏன் இது நான் இல்லையே அப்படிங்கும்போது தேட ஆரம்பிச்சது. பார்த்து ஒரு 99% டிசப்பாயின்மெண்ட்ஸ், ரிக்ரெஷன்ஸ்,
நிறைய போகும்போது இல்ல இது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துச்சு, ஒரு குறிப்பு வரும் நமக்கு. இது என்னன்னு போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி என்னன்னு போய் முதல்ல என்னோட ஹாரோஸ்கோப் எடுத்து உட்கார்ந்தது தான் ஃபர்ஸ்ட் லேர்னிங். அதான் ஃபர்ஸ்ட் ட்ரிகரிங் ஃபேக்டர். டர்னிங் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப் மாதிரி. நான் ஒருத்தராலையுமே நான் இதெல்லாம் தான் என்னோட இன்ட்ரெஸ்டா இருக்கும், இந்த ஏரியால தான் நான் எக்ஸலா இருப்பேன், எனக்கு இதுதான் என் பேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. அஸ்ட்ராலஜிக்கல் வேர்ட்ல சொல்லணும், 2வது நீச்சமா குடும்பம் போச்சு, 7வது நீச்சமா மேரேஜ் போச்சு, 10வது நீச்சமா என்னோட பாதி கிரக நீச்சம். எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா எப்படி ஓவர் கம் பண்ணி நம்மளால வர முடியுது அப்படிங்கும்போது அது எல்லாத்தையும் மீறிய ஒரு விஷயம் இருக்கு. அது எல்லாமே ஜெனரலைஸாவே ரொம்ப இருக்கிற மாதிரியே மனசு பட்டுச்சு. அப்படிலாம் பார்த்தா நல்ல இன்னொரு உயிரோடய இருக்கக்கூடாது. என் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாங்கன்னா அப்ப எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல லூப் ஹோல் இருக்கேன்னு சொல்லி அந்த லூப்பை ஃபில் பண்ண வந்தது தான் இந்த தேடல் இதுக்குள்ள வந்தது. அதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? லைக் நான் ப்ரொஃபஷனலா ஹிந்தி டீச்சர். முதல்ல எல்கேஜி குழந்தைகளுக்கு ஆரம்பிச்சு அப்படியே ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸை நிறைய ஸ்கூல்ஸ்ல டீச்சராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கிளாஸஸ் வீட்லேயே உட்காந்து எடுக்க ஆரம்பிச்சு, அகாடமி ரன் பண்ணேன். அப்புறம் கார்பரேட் ஹிந்தி ட்ரைனராக மாறினேன். எல்லாரும் என்ன போல லட்சம் பேர் ஹிந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க, என்னடா பண்றது? அது அப்ப இதுக்காக வந்ததுதான் திருப்பி கம்யூனிகேஷனுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். ஏன்னா கம்யூனிகேஷன்ல எல்லாருமே லேக் ஆறாங்க. இப்போ எல்லாருக்குமே தமிழ் தெரியும், எல்லாருமே ஃப்ளூயண்டா பேச முடியறதில்ல, எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும், எல்லாருமே அதை ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியறதில்ல. எல்லாருக்குமே ஹிந்தி படிக்கிறாங்க, யாரு ப்ரொஃபஷனலா கம்யூனிகேட் பண்ணுவாங்க? அப்ப அவங்க மாதிரி உருவாக்கலாம்னு சொல்லி அதுலயும் உள்ள வந்தது. இது எல்லாத்துக்குமே இந்த பேஸ்னா ஃபெயிலியர் மட்டும்தான் லைஃப்ல. இப்போ நம்ம ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகும்போது ஒரு பயம் வரும், இல்லைன்னா அது பண்ணா கரெக்டா இருக்குமான்னு ஒரு தேடுதலோ இல்ல ஒரு இன்செக்யூரிட்டி கூட சொல்லலாமே. அது எப்படி நீங்க டீச்சர்ல இருந்து அங்க போலாமா? இல்ல அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். இது எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு எனர்ஜி இருக்கும்பா. நம்ம ஹியூமன் வந்து அதை ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்ல. அதுதான் ஒரு பெரிய மிஸ். அது லேடிஸ் ஜென்ஸ் ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் இங்க இல்ல. நமக்கு லேசினஸ் காரணமா இருக்கலாம், இல்ல எனக்கு எப்படி சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் நமக்கு டைரக்டாவோ இன்டெரக்டா இந்த சொசைட்டி வந்து ஒரு ப்ரெஷர் போட்டு நம்மளை அமுத்திட்டே இருக்கும். அந்த அமுத்துறது வந்து நம்ம கொஞ்சம் எந்திரிக்கிறது இண்டிவிஜுவலோட எனர்ஜி. ஆனா இந்த எனர்ஜி வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. சிலர் வந்து அந்த கடைசி கட்டத்துல ரைஸ் ஆவாங்க, சிலர் வந்து ரைஸே ஆகாம அந்த கடைசி கட்டத்தை கூட முடிச்சுட்டு போயிடுறாங்க. உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி இருக்கு. ஜஸ்ட் அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் ஒன்று வேணும். அந்த ஃபேக்டரை சீரியஸா எடுத்தவங்க கண்டிப்பா அந்த துறையில எந்த துறையா இருந்தாலுமே சரி தூள் கிளப்பிடுவாங்க. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல்ல நிறைய பேர் வந்து ஜாதகம் பாக்குறாங்க. ஆனா ஒரு இடத்துல போனா நீங்க சொன்னீங்கல்ல அந்த 100 90 99 இந்த மாதிரி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா அடுத்து போயிட்டே இருக்காங்க. ஒரு இதில் நின்று அந்த சரி நம்பிட்டு முடிவு பண்ணி அது படி போறது இல்லைல்ல. ஆனா நிறைய பீப்புள் அந்த நம்மகிட்ட இருக்கு, நம்மகிட்ட அந்த சக்தி இருக்குங்கிறத உணரல. இன்னும் அடுத்தடுத்து போய் கன்ஃபியூஸ் ஆகி இன்னும் லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அது நான் நிறைய பேசணும்னு நினைச்சது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப் இது வந்து ஒரு லூப். இனிமே பாஸ்ட் லைஃப்னா எனக்கு பாஸ்ட் லைஃப்ல எப்படிங்க மேம் எனக்கு தெரியும்? நான் இப்போ இருக்கிறதுல எனக்கு பாஸ்ட்டை பத்தி பேச எனக்கு எப்படி புரியும்னு. நான் பாஸ்ட்னு சொல்றது எல்லாமே தம்பி உங்க ப்ரெசென்ட். நம்ம ஜாதக கட்டம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் அவர் ப்ரெசென்ட், இட்ஸ் நாட் அபவுட் அவர் ஃபியூச்சர், இட்ஸ் பியூர்லி பாஸ்ட். அதைத்தான் ப்ரெசென்ட்ல எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், ப்ரெசென்ட்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். உண்மை அதுதான். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ங்கிற வேர்ட் எல்லாம் க்ளூ வேர்ட்ஸ். நம்ம பெரியவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே க்ளூ வேர்ட்ஸ். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா இதே சூழ்நிலையில இன்னொரு பிறவியில் நான் இருந்திருப்பேன். இப்போ அதை எடுத்து திருப்பி வந்திருக்கேன். அங்க நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், இங்க அந்த ஃப்ரீ வில் வச்சு எப்படி ஹேண்டில் பண்ண போறேன். இந்த சோல் வந்து அடுத்தடுத்த லெவல் எலிவேட் ஆகி போயிட்டு இருக்காங்கிறதா அட்மோஸ்ட் அல்டிமேட்டான ஒரு ரிசல்ட். இதுல இன்டெரக்டா பப்ளிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அஸ் அ கிளையண்ட் ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போகும்போது இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதைத்தான் ஜோசியர் சொல்லணும்னு நினைப்பாங்க. நிறைய நடக்கும். இதுதான் நடக்கும். இது மட்டும் இன்னைக்கு வரைக்குமே நான் சேனல்ல எல்லாம் நிறைய பேர் ஓப்பனாவே சொல்லுவேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுக்கு என்ன தேவையோ தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட வராதிங்க. நான் இனிஷியலா ஃபீல்டுக்குள்ள வந்தபோது ஐயா அந்த மடையில போகாதீங்க, போனா நல்லா இருக்கிறவங்க கூட செத்து போயிடுவான், நெஞ்சோடி செத்து போயிடுவான், உயிர் பிழைக்கிறவங்கிறவங்க ஐசியூல போறவங்க கூட செத்து போயிடுவான், வாயை திறந்தாலே நெகட்டிவ். இப்படிதான் என்கிட்ட வந்தவங்களாம் இப்படிதான் இனிஷியலா நிறைய இந்த நெகட்டிவ் கிரிட்டிசிசம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடா. எனக்கு தோணும் வேற ஏதாவது பாசிட்டிவா பேசுவோமா, சிரிக்க பேசுவோமா. சிரிக்க பேசுறதுக்கோ பாசிட்டிவா பேசுறதுக்கோ இந்த ஃபீல்டு இல்லை. ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஃபீல்டு வந்து பியூர்லி ஒரு அவேர்னஸ் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் லைஃப். உங்களோட போன ஜென்மத்து டீட்லேருந்து இதெல்லாம் உங்களோட பலம், இதெல்லாம் உங்களோட பலவீனம். இந்த பலத்தை பலப்படுத்துங்க, பலவீனத்தை பலவீனப்படுத்துங்க. ஸ்ட்ரென்தன் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்கன் யுவர் வீக்னஸ். இது மட்டும்தான் என்னோட வேலை. கட்டத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு, நடக்காத ஒரு விஷயத்தை நடக்க செய்யறதுக்கோ, பிறக்காத குழந்தைய பிறக்க வைக்கிறதுக்கோ இதுக்கு நான் கிடையாது. இன்னொன்று, அஸ்ட்ராலஜி வில் நாட் ஒர்க் மோர் தென் ஒன் எனர்ஜி இன்வால்வ்ஸ். நான் என்ன சார்ந்த விஷயங்கள்ல மட்டும்தான் நான் சேஞ்சஸ் பண்ண முடியும், ரெமெடிஸ் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். பிகாஸ் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். ரெஸ்பாண்ட் பண்ணுதா, ரியாக்ட் பண்ணுதா, அவ்வளோதான். எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஆனால் இன்னொரு நபர் நீங்கள் எங்கிட்ட பக்கத்தில் வந்துட்டீங்க, எனக்கு உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த நான் சால்வ் பண்ணணுங்கும் போது அந்த இடத்துல 2 கர்மா சேருது. இப்போ நான் படிக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியும். எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் நடுவில், எங்கள் அக்காவுக்கு எனக்கு நடுவில், என் பார்ட்னருக்கு எனக்கும் நடுவில், பிஸ்னஸ் எனக்கு சொசைட்டிக்கு எனக்கு நடுவில்ங்கும் போது எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ.
நம்ம கிட்ட எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்களா மாறுவாங்க. இந்த புரிதல் பப்ளிக் ஃபர்ஸ்ட் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா இதை மட்டும் தான் போய் மற்ற அஸ்ட்ராலஜிட்ட போய் கேட்டு திணிப்பாங்க. அதை ஓகே நான் முதல்ல ஓகே சொல்லியிருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இனிஷியலா ஒரு சில ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கு ரெமெடியும் கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டபர்னா நின்னேன். உனக்கு என்ன பிடிக்குங்கிற சொல்றதுக்கு நான் இல்லை, உன்னை ஹாப்பி ஆக்கிறதுக்கு நான் இல்லை. நீ காசு கொடுக்குறியே அதுக்காக உன்னை சந்தோஷப்படுத்தி அனுப்பணும், எல்லாம் ஆடி போனா ஆவணி போனா சரியாருன்னு சொல்லிடுறதுக்கு நான் இல்லை. இதுதான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பலம் என்ன பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி மட்டும்தான் நான் பேசுறதே தவிர சரி பண்ணுவேன் குணப்படுத்துவேன் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா இந்த ஜேர்னில வந்து நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், நானு என் அம்மா வேற அப்படிங்கிற மாதிரிலாம் நான் அந்த இருக்கும். டைம்ல ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கல. ஏன்னா யாருமே பெருசா இருக்கல. பட் இன்னொன்னு நம்பினாங்களா? அம்மாட்டெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. நம்பிட்டாங்க. நம்பினாங்க. 100% அந்த லாயல் வந்து ரொம்ப சீக்கிரமே நான் கெயின் பண்ணிட்டேன். அந்த Right. நம்பிக்கை தன்மை வந்து நம்ம பப்ளிக்கும் பேசுற ஓப்பனா இருந்தாங்க. நிஜமா என்னோட Super. ஃபர்ஸ்ட் கிளையண்ட் போர்டுல வந்து என்ன மச்சா பர்த் டீடைல் என்னன்னா ஜாதகம் போர்டுல ஒயிட் போர்டுல தான் எழுதி காட்டினாங்க. லைட்டா ஒரு பெரட்டு வயித்துல என்னடா கட்டும் பர்த் டீடைல் தானே கேட்டேன், எங்கம்மா கட்ட மட்டும் நவாம்ச கட்ட முதல்ல போட்டு காமிச்சிட்டாங்க. வடல இருந்து வந்த கிளையண்ட் பாப்பாங்களான்னு தெரியல. இப்போ அந்த ஒரு செகண்ட் ஒரு லைட்டா ஒரு தயக்கம் வரும் இல்லைங்களா, பார்த்து சொல்லிருமா அப்படிங்கிற மாதிரி இது அஸ்ட்ராலஜர் போல் இருக்கே அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல 100 அஸ்ட்ராலஜர்ஸ் வந்துட்டாங்க. ஜாதகம் பார்த்தாலே தெரிஞ்சு போறே நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு தயக்கமோ பயமோ வந்ததுல நிறைய அபியூசஸ், வெர்பல் அபியூசஸ் அசாதாரணமா வரும். பயங்கரமா அந்த ஃபீல்டுல எல்லா அஸ்ட்ராலஜர்ஸ் வரது எல்லாமே பேப்பர் ஐடி வருதா எல்லாம் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு ரொம்ப அப்நார்மலான பப்ளிக் ஓப்பனா இருந்தாங்க. பட் அஸ்ட்ராலஜர்ஸ் அண்ட் அஸ்ட்ராலஜர்னு சொல்லிட்டு அஸ்ட்ராலஜியில் ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் நிறைய ஹராஸ்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நானே எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லி ஒரு 2-3 ஐடி உன்னோட ஐடியெல்லாம் வச்சு போய் நீ போய் ரிப்ளை பண்ணு, இதெல்லாம் நான் இல்லைன்னு இப்படி இல்லைன்னு சொல்லு, ஜோசியத்தில் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லு, இதெல்லாம் நம்ப வேணான்னு சொல்லு, அதுக்காக என்ன நம்புன்னு சொல்லலை, ஆனால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுலாம் நிறைய நான் ரிக்ரெட் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுவும் கிடையாது. அதனால தான் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறது கிடையாது. இப்போ உனக்கு நல்லது சொல்லணும்னு நான் வந்திருக்கேன். சில விஷயங்கள ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். உனக்கு அந்த கேட்டுக்கணும்னு அந்த எண்ணம் இருந்தா வா கேட்டுக்கோ, இல்லைன்னா அது உன்னோட கர்மா. அதுக்கு மேலே நான் உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒரு 1 இயர் அந்த ஃபீமேலுங்கிறனாலையும் ஃபீமேல் அஸ்ட்ராலஜருங்கிறனாலையும் நல்ல சூப்பரா படுத்தி எடுத்தாங்க. கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. ஆனா அதெல்லாம் விட மாட்டோம்ல நம்ம. நான் முதல்ல எல்லாம் எப்படியா கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. நான் பார்க்கலனா நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பாரு டெலீட் பண்ணு. ஒரு 6 மந்த்ஸ் பின் பண்ண ஆரம்பிச்ச கமெண்ட்டை. அப்புறம் உள்ள பப்ளிக் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வரதே இல்லை. ரொம்ப ரேர், லட்சத்துல ஒண்ணு வந்தா உண்டு. இப்பெல்லாம் உங்களுக்கு மறக்க முடியாத ஃபர்ஸ்ட் கிளையண்ட்? ஒவ்வொரு கிளையண்ட்டுமே லெசன் தான். இல்ல இது வந்து எனக்கு மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கரியர் ஸ்டார்ட் பண்ணதா இருக்கலாம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார்ட் போட்டாங்க அப்படின்னு. 50 ரூபா 100 ரூபா கொடுத்து எங்கேயாவது ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போறாங்கன்னா ஊர் முழுக்க வந்துருவாங்க. ஏன்னா ஒரு கடத்துக்கு மேலே எனக்கு வாய்ஸ் அரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஒரு நாளைக்கு 30 ஜாதகம், ஒரு ஜாதகம் 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் பாஸ்னா எவ்வளோ ஹவர்ஸ் நான் பேசியிருக்கணும். ஆல் ஓவர் கான்டினென்ட்ஸ் எல்லாம் பேசுறதுனால தூங்குற நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணேன்னா ஃபீஸை உடனே ஜாஸ்தி பண்ணிட்டேன். இதுக்காக நம்ம வந்து எதையும் நம்ம மாற்ற போறது இல்லை, எதையும் நம்ம மாற்ற முடிய போறது இல்லை. சில விஷயங்கள் உனக்கு இதை பண்ணாதன்னு சொல்ல போறேன் நான். அதுக்கு கம்ப்ளீட்டா நம்மள லூஸே பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்னா என்கிட்ட வர்றவங்க வந்து சும்மா சாதாரண பிரச்சனையோட வரமாட்டாங்க. அவ்வளோ ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு பேப்பர் வர்ற ஒவ்வொரு கிளைண்ட்டுமே ரொம்ப யூனிக்கானவங்க, பயங்கரமான சூழ்நிலையை எதிர்கொண்டு இருக்கிறவங்க, கடந்து வந்தவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. இன்னைக்கு வேணா நான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து மணி இந்த அளவுக்கு போலங்களா, எல்லாராலையுமே 10,000 இப்பெல்லாம் ஸ்விக்கி விட்டு 15,000 சம்பாதிச்சிட முடியுது. நான் ஒன்றும் இல்லை, நான் இதுல சேனல்லே சொல்லியிருக்கேன். நான் அன்னைக்கு ஹிந்தி கிளாஸ், அப்புறம் கேட்டரிங், நடுவில் கேட்டரிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். கேட்டரிங் இன்னுமே எனக்கு அந்த ஆசை உண்டு. ஸோ இப்போ அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்திருக்கேன். நாளைக்கு என்ன கர்மா அப்படியே தள்ளி எடுத்துட்டு போச்சுன்னா வேற என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் எக்ஸல் ஆகணும்னு தான் பார்ப்பேன். நான் டிச்சு கூட்டுற மாதிரி வேற யாரும் கூட்டக்கூடாது. அந்த அளவுக்கு பெஸ்ட்டா நான் அதில் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன். அந்த பெஸ்ட் கொடுத்தாச்சுன்னா எந்த துறையில வேணாலும் ஜெயிச்சிடலாம். அப்போ இவ்வளவு பெரிய ஈஸியா 10,000 15,000 அப்ப பண்ண முடியாது. டீச்சரோட சம்பளமே என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி ஒரு நாளைக்கு 65 ரூபா. டீச்சர் சம்பளமே நான் வாங்கினது 1200 ஃபர்ஸ்ட் சேலரி. பெஸ்ட் வாங்கினது இந்த 3500 ப்ரொபேஷனரி பீரியட்ல. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இருக்கும்போது இது ஒரு ரொம்ப டஃபஸ்ட் டாஸ்காவே இருந்துச்சு. நான் உள்ள வந்த அந்த சிச்சுவேஷன்ல ஸ்டில் அப்படியே ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணி வரும்போது வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கிளைண்ட்ஸா வந்தாங்க. எக்ஸ்க்ளூசிவ் இந்த சென்ஸ் நாட் ரிச் விஐபி கிளைண்ட்ஸ்ங்கிற மாதிரிலாம் இல்ல, எக்ஸ்க்ளூசிவான பிரச்சனை உள்ளவங்களா தான் வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்குமே ஒரு ஜாதகம் வந்து அந்த ஜாதகம் எனக்கு ஒரு லெசனா தான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. இந்த வயசுல அப்படி பண்ணும்போது இப்போ விட்டுருப்பீங்களா? ரிட்டையர்மெண்ட்டே இல்லைன்னு தான் இப்போ சொல்ல. எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே எனக்கு வேண்டாம். எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. என்ன இதோட இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ற அந்த ஹவர்ஸை குறைச்சிக்குவேன். இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது விஷயங்கள்ல ஆக்கப்பூர்வமானது இல்லைன்னு சொல்லலை.
இன்னும் சில விஷயங்கள் சமூகத்தை சார்ந்து சில்லுன்னு சேட்டிடிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி டிசைர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இப்போ அவ்வளோதான். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம இல்ல உங்களோட நீங்க பாக்குற விதம் மட்டும் இல்லாம உங்களோட பிரசன்ஸ்காண்டி அவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு இல்ல அவங்க உண்மையா இது அக்செப்ட் பண்றாங்க டெய்லி அடிக்கடி கேட்குற விஷயம். அது எப்போ ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணீங்க? இல்ல ஒரு 1 hour ஒரு நம்பிக்கை ஒரு 2-3 years கழிஞ்ச அப்புறம் 10 பேர் 10 அஸ்ட்ராலஜர் பாக்குறேன் 11 உங்ககிட்ட பாக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் வரது போக இப்பவுமே என்கிட்ட பாக்குறவங்க இன்னும் 10 பேர் பாக்குறாங்க இல்லனே சொல்ல முடியாது. ஆனா சுத்தி திருப்பி என்கிட்ட தான் வருவாங்க. மேம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நீங்க இந்த டைம்ல இப்படி ஆகும்னு சொன்னீங்க, நான் இதெல்லாம் என்னோட ப்ரொஃபஷனே இல்லன்னு சொன்னேன், ஐடில இவ்வளோ இது முடிச்சுட்டு எம்டெக் முடிச்சுட்டு நான் வேலை பண்ணிட்டு இருந்து இன்னைக்கு நான் ஏன் காய்கறி மண்டி வச்சிருக்கேன் எனக்கு இப்போ வரைக்கும் ஆன்சர் கிடைக்கல. ஆனா அன்னைக்கு சொன்னீங்க. அப்ப அவங்க ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சது அந்த பீரியட். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா நெகட்டிவ் அஸ்ட்ராலஜர்னு ஒரு முத்திரை குத்துனாங்கன்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 years கழிச்சு யாரெல்லாம் நான் நெகட்டிவ்னு ஃபீல் பண்ணிட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் ரிட்டர்ன் வந்து அன்னைக்கு நான் அதை பத்தி பேசவே இல்லை, ஆனா நீங்க நெகட்டிவான ஒரு விஷயத்த சொன்னீங்க, ஆனா அது இப்ப நடந்துருச்சு, அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். இந்த ஒரு ஃபீல் மக்கள் மனசுல வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 10 clients 8 clients டெய்லியுமே இது அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அவங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்றாங்க, கொஞ்சம் பீப்புள் வந்து அந்த மாதிரி மாறிட்டு வராங்கிறதுக்கே நல்லா இருக்கு. இப்போ எது உண்மை ஆஸ்ட்ராலஜினா என்ன? இது உண்மை பொய்ன்னு இதுல நம்ம பிரிச்சு எடுக்கவே முடியாது. அதான் சொல்றேன், இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு வாஸ்டான டிவைன் சயின்ஸ். இதுல ஆரம்பமும் இல்ல, இதுல முடிவும் இல்ல, இதுல எது பெஸ்ட் எது வஸ்ட்னு சொல்ல முடியாது. நீங்க இப்ப என்ன கேட்கணும்னு கொடுப்பனை இருக்கோ பிராப்தம் இருக்கோ அதை மட்டும் தான் நான் பேசவே முடியும். பர்த் டீட்டெயில நான் தப்பா அடிச்சு அதுக்கு நான் ப்ரெடிக்ஷன் சொல்லி அதுக்கு நான் ரெமடியும் அனுப்பிச்சு அவங்க லைஃப்ல அதெல்லாம் நடந்ததும் இருக்கு. ஒரு 3 ஜாதகம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ராங் டேட்டா என்டர்டு அப்படின்னு போட்டு நான் 3 ஜாதகமே வச்சிருக்கேன். இதெல்லாம் ஓப்பனா சொல்லக்கூட மாட்டாங்க, ஆனா அதுவும் வச்சிருக்கேன். அதுக்கு நான் ரெமடி அனுப்பிச்சிருக்கேன். ஆனா ஒரு 6 months கழிச்சு நான் தான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன்ல, நானா உங்களுக்கு வாலண்டியரா ஸ்டாஃப் மூலமா ஒரு மெசேஜ் போட்டு ரேண்டம்லி மேம் சடன்லி காட் டு டெக்ஸ்ட் யூ என்னன்னு தெரியல, ஸோ இது ஏதாவது இப்படி நடந்துட்டு இருக்கான்னு கேட்கும்போது அவங்க ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் டப்புன்னு அதுக்குண்டான மாற்று ரெமடி கொடுத்து அந்த இடத்துல ஓகே அப்பாடா நம்ம பண்ண ஒரு சின்ன ஒரு மைனஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனா நான் ராங்கா சொன்னதும் அவங்களுக்கு ஆமான்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன், ஓகே நம்ம பேசுறதுல வந்து நாட் ஒன்லி மை ஸ்டடீஸ் ஆர் மை எஜுகேஷன் நம்ம பண்றது இல்ல, அதையும் தாண்டி ஒரு பவர் ஸ்விட்ச் அங்க இருக்கு. அங்க ஆஃப் ஆனா இங்க ஆஃப் ஆயிரும். பலாயிரம் விஷயங்கள் ஒருத்தரோட லைஃப்ல இருக்கும். அத்தனாயிரம் விஷயங்கள் இருக்கும்போது இத சொன்னா போதும் அப்படின்னு எப்படி நம்மள ஒரு அஸ்ட்ராலஜரால் டிஃபைன் பண்ண முடியும்? இப்ப ஜோசியர்கிட்ட வரவங்க வாழ்க்கைன்னு டிஃபைன் பண்ணி அவங்கள ஒரு குட்டியா பாஸ்ட் லைஃப் கர்மான்னு நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் பேசுவேன். வரப்போறவங்களுமே ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட காசு கொடுத்து பார்க்க வரவங்க போது 1000 விஷயங்களை கேட்கணும்னு வருவாங்க. ஆனா அந்த 10 minutes நான் பேசுறதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட கேள்விகளே இருக்காது. மேம் நான் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சனோ அதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க மேம். ஸோ இது இந்த டைம்ல இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எப்ப நான் வேலை மாறணும் மாறக்கூடாது, எப்ப கல்யாணத்துக்கு மூவ் பண்ண பண்ணக்கூடாது, யாரோட நான் மேட்ச் பண்ணிக்கணும் பண்ணக்கூடாது, இப்படி கொஸ்டின்ஸ் வந்து பேட்டர்னே மாற ஆரம்பிச்சுட்டு என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் மற்றவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தெரியாது. எப்படி இந்த பர்த் அந்த சார்ட்லாம் அப்படிலாம் எழுதுவீங்க? என்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஜெகநாத் வரானா பேசிக்கா மேக்ஸ்ல வீக். ஸோ கம்ப்ளீட்டா மேக்ஸ்ல வீக். என்னோட மாஸ்டரே சொல்லுவாரு, பிருந்தாட்ட வந்து 2 சார்ட் ஒரே பர்த்டேல 2 கலர் சார்ட் கொடுத்து 2க்கு 2 ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க, 2மே வேலை பண்ணும் அப்படின்னு. அதான் சொன்னேன், டிவைன் கிரேஸ் ஒன்று வரணும் இல்லையா. நரசிம்மராவ் சார்னு ஒருத்தர் இருக்காரு, நார்த்தில் இருக்காரு. அவர் வந்து கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர், ஒரு நிமிஷம் வித்தியாசம் கூட அதுல நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த சன்ரைஸ் டைமிங்ல இருந்து ரொம்ப பெஸ்டா கொடுத்தோம். அதுல தான் மெயினா டிவிஷனல் சார்ட்ஸ். என்னோட ஸ்பெஷலைசேஷன் எதுனா வர்க்க சக்கரம். ஸோ இப்போ உங்களுக்கு தொழில் ரீதியா கேள்வி இருக்கு அப்படின்னா நான் D10 தான் பார்ப்பேன். கல்வி ரீதியா கேள்வி இருக்குன்னா D24 டிவிஷனல் சார்ட் 24. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2 கட்டம் ராசி நவாம்சம். ஆனா நான் பாக்குறது வந்து வாகனத்தை பத்தி கேட்டா D16க்கு போயிருவேன், வீட்டை பத்தி கேட்டா D4க்கு போயிருவேன், ஹெல்த்தை பத்தி கேட்டா D6 போயிருவேன், ஆயில பத்தி கேட்டா D8க்கு போயிருவேன், குழந்தைய பத்தி கேட்டா D7க்கு போயிருவேன். ஒவ்வொருக்கும் ஒரு டெக்னிக் மாதிரி அவ்வளவு என்னோட இதுல பாத்தீங்களா ஸ்கிரீன் ஃபுல்லாவே கட்டமா நிறைஞ்சிருக்கும். இத்தனை கட்டங்கள் ஒரு கேள்வி கேட்டா அந்த பர்டிகுலர் பேஜை போய் நம்ம எடுக்கணும், அந்த பர்டிகுலர் போய் அங்க நான் பேசிக்கா அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கணும். எழுதுறது அப்படிதான். அதுல எத்தனை டிவிஷனல் சார்ட்ஸ்ல ஏதோ ஒரு லைஃப்ல மேஜரோ அந்த டிவிஷனல் சார்ட்ஸ் எல்லாமே என்னோட அஸ்ட்ராலஜி நோட்ல இருக்கும். அது வந்து கஸ்டமைஸ்டு நோட். அவங்க பாஸ்ட் லைஃப் கர்மா இருக்கும், அந்த குழந்தை என்ன படிக்கலாம், என்ன பலம் என்ன பலவீனம், இது எல்லாமே அதுல கம்ப்ளீட்டாவே ஒரு ரெக்கார்டு மாதிரி கொடுத்துருவேன் நான். இப்போ இந்த ராசி நட்சத்திரம் லக்னம் இதெல்லாம் என்னென்ன லக்னம் அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் நம்மளோட பாஸ்ட் சொல்ற விஷயம். ஹூ இஸ் ஷி ஹூ இஸ் ஹி அப்படின்னு சொல்ற ஒரு எனர்ஜி, ஒரு அதை தான் நம்ம டீகோட் பண்ணுவோம். ஓகே, அதை வந்து மாற்றவே முடியாது. ஒரு தியரி மாதிரி வச்சுக்கலாமா, இதுதான் இது அப்படின்னு? அது வந்து பேட்டர்ன், காப்பிரைட் ரிசர்வ்டு. உனக்கு இன்னார் தான் அம்மா வருவாங்க, இன்னார் தான் அப்பா வருவாங்க, இன்னார் தான் குழந்தைய வருவாங்க, இன்னார் தான் காதலனா காதலே வருவாங்க, இன்னார் தான் பாஸா வருவாங்க. இப்படிதான் உன்னோட பீர் குரூப் இருக்க போதும், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இப்படிதான் இருக்கும், உன் அண்டை எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ, என்ன பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோமோ அதை ஆக்டிவேட் பண்ணதான் ஒரு செகண்ட் பர்சன் நம்ம லைஃப்ல வந்து சேருவாங்க. விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்றது மதி தான் சந்திரன். விதிங்கிறது லக்னம். அதை வெல்லலாம்னு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு அடி உழுக போகுது,
அந்த அடியை வாங்கிட்டு நான் தொடச்சு விட்டுட்டு தட்டி எந்திரிச்சு போறேன்னா ஐயோ என்ன அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி நான் உருண்டு போறேன்னா அதே இடத்துல கிடக்க போறேன்னா. ஆனா நான் உழுக போறேங்கிறது உறுதி, நான் எந்திரிச்சு மீண்டு வருவேங்கிறது உறுதி. நடுவில் என்ன வேணாலும் குட்டிக்கரணம் போட்டுக்கலாம். அந்த குட்டிக்கரணம் போடுறதுதான் குரங்குங்கிற இந்த புத்தி. அதுதான் சந்திரன், அதுதான் ராசி, ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது அதுதான். இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விதியை மதியால வென்று கடக்கலாம். ஆல்டர் பண்றதுக்கு இல்ல, அது எதுவுமே அக்செப்டன்சி. டெய்லி ஷீட்ஸ்லாம் பார்த்து நட்சத்திரம் பார்த்து இல்லை ராசி பார்த்து பண்றாங்கல்ல, இன்னைக்கு இப்படி நாள் இருக்கும், இல்லை வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்துட்டு ஐயோ இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி இருக்கும், இல்லைன்னா இன்னைக்கு நாள் எனக்கு சரியில்லைன்னு போட்டிருக்காங்கப்பா. அதுல ரொம்ப உள்ள போயாச்சுன்னா அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாமே போயிடும். எனக்கு அதுல பெருசா ஒரு நம்பிக்கை இல்லை. நான் கூட நடுவில் யோசிச்சேன், டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் போடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சேன். ஆனா ப்ராக்டிக்கலா நமக்கே தெரியும், ஐயோ நம்ம போய் சொல்றோமே, அவன் ஒரு பயம் வரும்ல, என்னடா இப்படி சொல்றோம். அப்படி கிடையாது. இன்னைக்கு இந்த நாள் இப்படி இருக்கு, இந்த நேரத்துல ட்ரெஸ் போட்டு போங்க அப்படி இப்படிலாம். சந்திராஷ்டமத்தை கண்டிப்பா எல்லாருமே கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. எப்படி அமாவாசை பௌர்ணமிங்கும் போது கடல் அலைகள்ல மாற்றம் வருதோ, விண்ணியல்ல ஒரு மாற்றம் வருதுதான் மண்ணியல்ல பூமிகள்ல உயிர்களுக்கு இடையே. அது ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, உயிரில் ஒவ்வொரு ஜீவனும் உயிரில்லாத பிளான்ஸ்களையும் மாற்றம் வரும். மேல ஒரு மாற்றம் வந்தா, அண்டத்துல ஒரு மாற்றம் வந்தா பிண்டத்துல வந்தே தீரணும். ஸோ அந்த நீங்க சந்திராஷ்டமத்தை கண்டிப்பாவே அன்னைக்கு மேஜர் டெசிஷன்ஸ் எடுக்கிறது, முக்கியமான பத்திரங்கள்ல கையெழுத்து போடுறது, ஆமாங்கிறது இல்லங்கிறது அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சத்தமெல்லாம் அப்படியே இருந்துக்கணும். ரொம்ப சூதானமா அன்னைக்கு நடந்துக்கணும், அவ்வளவுதான். ஆனா மெயினா சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு அவங்க எமோஷன்ஸ் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அப்படிதான் எமோஷன்ஸை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. 10ல் ஒரு 7-8 பேர். ஸோ இந்த அமாவாசை பௌர்ணமி சந்திராஷ்டமம் இந்த 3 விஷயங்கள்ல மட்டும் சும்மா இருந்தீங்கனாலே போதும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். எங்க ரியாக்ட் பண்ணமோ அங்க ரெஸ்பாண்ட் பண்ணாலே போதும், ஈஸியா கடந்துடலாம். மற்றபடி டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸ் பிராக்டிகலா பண்ண மாட்டீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு இந்த ஜாதகம் பொருந்தும், இந்த நட்சத்திரம் பொருந்தும், இன்னைக்கு வரைக்கும் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள்ங்கிறது நான் கொடுத்ததே கிடையாது. பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள்ல பிரபஞ்சத்துல கிடையவே கிடையாது. எதை கேட்டாலும் வரம் கொடுத்தோம். நீ நல்லவனா கெட்டவனா, நீ நல்ல இதுக்காக நீ கேட்கறியான்ல இல்ல, நீ ஒரு வரம் கேட்கற, நீ ஒரு விஷயத்த ஆசைப்படுற, இந்த வச்சுக்கோ கொடுத்துரும். ஒன்றும் இல்லை. ஏன் அந்த காலத்துல பெரியவங்க கையெடுத்து கும்பிடுறது, எதுக்கு எடுத்தால எல்லாருக்கும் கை கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. இப்போ கண்ணோட கண்ணு பார்க்கறேன்னா நமக்குள்ள ஒரு கர்மா டிரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்கு. லவ் மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்க வந்தாலே எதுக்கு லவ் பண்ணிட்டு மேரேஜ் பொருத்தம் பார்க்க வரீங்கன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த ஆணுக்கு அடங்கியே ஆகணும். சோடியமும் குளோரினும் சேர்ந்துச்சுன்னா NaCl சோடியம் குளோரைடு வருது அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ண முடியுது. இதுவும் சேரும்போது அவுட்புட் இப்படி இருக்குன்னு. ஆனா அஸ்ட்ராலஜி அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாது. நான் எதுவுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா என்னால ஒரு குறிப்பிட்ட நியரஸ்ட் பீரியட் வரைக்கும் சில விஷயங்கள் எடுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற தமிழ் கேலண்டர் இல்ல, இதே அவுடேட்டட் வெர்ஷன். நம்ம இப்போ ஒரு தமிழ் மாசம் ஒரு நாள் பார்க்குறோம் அப்படின்னா 31 நாள் தள்ளி இருக்கும். ஒருத்த வெக்கமான ரோஷ சூடு சொரணையே இல்லாமையே ஒருத்த வாழ்ந்துட்டு இருப்பான். நம்ம என்ன வேணாலும் கழுவி ஊத்திக்கலாம், அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. என்னைக்கு அவங்களுக்கு லக்னாதிபதி தசை வருதோ, என்னைக்கு அவங்களுக்கு சூரிய தசையோ புத்தியோ அந்தரமோ வருதோ,